எங்களை புரட்டி புரட்டி போட்டு பொழுது அதுல பண்பரோட்டா போட்ட முதலமைச்சர் விஜய பார்த்து நதிய தம்பி ஆகிய நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எங்களை தீய சக்தின்னு போட்டு எங்களை திணற அடிச்சிங்களே பிரச்சாரத்துல. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க சார். விஜய் சார் அதுக்கு பதில் சொல்லுங்க சார். எங்க நதியா தம்பி கொந்தளிக்கிறாரு. என்னதான் அப்படி கேள்வி கேட்பாருன்னு பார்த்தா, நீங்க தீய சக்தின்னு சொன்னீங்களே, இப்ப மக்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை ஊழல் சக்தின்னு சொல்றாங்க சார். அப்படியா? மக்கள் யாரும் எதுவும் சொன்ன மாதிரி தெரியலையே சார், கொஞ்சம் திரும்புங்க அப்படின்னு பார்த்தா என் கருப்பு சிவப்பு பொட்டை வச்சுக்கின்னு இவர் தான் 19 புள்ளி தட்டி எங்க வச்சு ஓடுறாரு சட்டசபை முதல்ல விட்டு. இங்க வாங்க, அதாவது என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க குதிரை பேரம் பேசுற மாதிரி ஆட்சி கிடையாது, இது இன்ஸ்டாகிராம் ஆட்சி கிடையாது. ஆமா, அதுக்கு நம்ம தலைவர் ஆப்போசிட்ல ஏன் சொல்றாப்படி. சரி, குதிரை பேரம் ஆட்சி அந்த பேரம் ஆட்சி எல்லாம் கிடையாது, இது குதிரை பேரம் ஆட்சி கிடையாது, குதிரை வேகத்தில் ஓடும் ஆட்சி அப்படின்னு சொன்ன உடனே அங்க அண்ட கிண்டெல்லாம் அதிரி போய் சட்டசபையில எந்த சந்து இருக்குதோ சந்து பொந்து இருக்குதோ எல்லாம் ஏந்து ஓடுறாங்க ஒரு பக்கம். நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன், நான் ஒத்துக்கவே மாட்டேன். எங்க ஆளுங்கள்ல இருந்து ஒரு 10 சீட்டு ஆதரவு தந்தாங்க. ஆமா, நீங்க ஆட்சி அமைச்சிங்க. இப்ப என்னன்னா எப்படியாச்சும் ஆட்சியை கலைச்சிடலாம், எப்படியாச்சும் சந்தில பூந்து அவுத்து போட்டு அவதூறு படுத்திட்டு ஓடிடலான்னு பார்த்தா, இப்ப என்ன பண்ணீங்க, எம்எல்ஏ வந்து ஒரு 20-25 பேரை நீங்க உள்ள கூட்டு 144 தடை தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா 144 பேர் உங்களுக்கு ஆதரவு வச்சு இனி 5 வருஷம் உங்களை அவுத்து போட்டு அடிக்கிறதானே எங்க வேலையை. நீங்க பாட்டு எதிரில் உட்காந்து எங்களை அடிக்கிறீங்க, நியாயமா இது அப்படின்னு எங்க உதயா தம்பி அப்படியே கதறாரு. யாருக்கும் வெளியே கேட்க மாட்டேது. சட்டசபையிலே போட்டு சட்டன்னு எல்லாரும் அடிக்கிறாங்க போட்டு. ஐயோ 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 ஐயோ, என்ன மாதிரி அடிய கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம. அதாவது தீய சக்தி ஆட்சி, தீய சக்தி தானே சொல்லுவாங்க. 2 வயசு குழந்தைய கற்பழிப்பா, 13 வயசு பொண்ணை கற்பழிப்பாங்க, கர்ப்பிணி பெண்கள் மேல காரை விட்டு ஏத்துவாங்க. இதெல்லாம் பார்த்து மக்கள் வெறுத்து போய் உங்களை விகேசி செருப்ப வாயில கப்ப விட்டு அடிக்கணும்னு என்ன பண்ணாங்க, அந்த ஓட்டு மிஷினை நொறுங்குற அளவுக்கு குத்துறாங்க ஓட்ட. அதுலயும் கள்ள ஓட்டு கொல்லப்புறமா பூந்து ஓடி போய் எப்படியோ அந்த மனுஷனுக்கு ஒரு 108 பெரும்பான்மையை ஜெயிச்சு கொடுத்தீங்க. கரெக்டா இல்லையா? எப்படி உங்களை அடிச்சு போச்சாங்களா? அதுவும் குளத்தூர் தொகுதியில் வாங்கினாட்டிலாம் மறக்க முடியாது. என்ன அழுகா. அடுத்து சேப்பாக்க தான் ஸ்ட்ரைட்டா நம்ம விஎஸ் பாபா விட்டாதான் வேலைக்கு ஆகும் போல. போன வீடியோல சொன்ன மாதிரி. சரி, என்னத்துக்கு தான் இப்படி கத்தி கதறாருன்னு தெரியல. இவ்வளவு கேவலமான ஆட்சியை செஞ்சுட்டு இங்க வந்துட்டு துண்டு பேப்பரை எடுத்துன்னு வந்து அப்படியே வந்து துடிக்க கத்திக்கிட்டு இருக்காரு. துடிக்க நீ வாடி, நீ என்ன ஒரு படத்தினாலும் சரி இங்கே சேர போட்டு குத்த வச்சு உட்காந்துப்போம். என்ன பண்ணாலும் சரி, காலையில நீ ஒட்டி வச்சு எடுத்துன்னு வந்த பேப்பர் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு அங்கேயே உன்னை அடிதான்.